பெரும்பாலான பேருக்கு மூட்டு வலி, முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜாயிண்ட் பெயின்லேயே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஆர்த்தோ டாக்டர் பெஸ்ட்டு? எந்த ஆர்த்தோ மெடிசன் பெஸ்ட்டு? எந்த ஆர்த்தோ டேப்லெட் பெஸ்ட்டு? இந்த ஆர்த்தோ பிரச்சனைக்காக ஏதாவது உணவு இருக்காங்க. இதுவே அவங்க பொழப்பாகி போச்சு. இதை தேடிக்கிட்டு இருக்கிறதுல தான் வாழ்நாள் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த எலும்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் சரியான காரணம் என்னன்னு சொல்லி என்னைக்காவது தேடி பார்த்துருக்கீங்களா? இந்த காரணத்தை களைஞ்சிட்டா உங்களுடைய போன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. அப்போ உங்களுடைய போன் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா அதுக்கு கால்சியம் சத்து தேவை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் போன மருத்துவர்கள் எல்லா பேருமே கால்சியம் சத்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கால்சியத்துக்காக இந்தாங்க டேப்லெட் தரேன், கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அல்லது கால்சியத்துக்கான ஃபுட் எடுத்துக்கங்க, கால்சியத்துக்கு பால் ரொம்ப முக்கியங்க, டெய்லி நைட்டு தூங்க முன்னாடி 200 ml பால் சாப்பிட்டு தான் படுக்கணும், இப்படின்னெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? திரும்பவும் அப்போனா உங்களுக்கு கால்சியம் சத்து பற்றாக்குறை இல்லாமல் பூர்த்தி ஆயிருமா? யாருக்காவது பூர்த்தி ஆயிருக்கா? செக் பண்ணி பார்த்தீங்களா? கால்சியம் சத்துக்காக பால் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா நம்ம பாலே குடிக்கலையா? அப்பையெல்லாம் சேராத கால்சியம் இப்போ தான் பால் சாப்பிட்டு நமக்கு சேருமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதான் ஒரு விஷயம். பால் இன்றைக்கி நம்மளுடைய எலும்பு மண்டலத்தில் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் போனை பலவீனப்படுத்துவதற்கும் அது காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பாலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை விட பல விஷயங்களில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம் சில உணவுப் பொருட்களில்.